ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதயே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 283வது நாமாவளியாக ஓம் சேதிதாகில பாதகாய நமஹ. முருகப்பெருமான சகல பாபங்களையும் போக்குபவருக்கு நமஸ்காரம். பக்தர்களுடைய பாப வினைகள் இருக்கு இல்லையா, அந்த 2 வினைகளால் தான் ஒவ்வொரு ஜீவனும் இந்த பூமியில் பிறக்கிறது. அதனால்தான் இரு வினையும் மலமும் அற இரவியோடு பிறவியற அப்படின்னு திருப்புகழில் வர்ணிப்பார். அந்த 2 வினைகள் தான் பிறப்புக்கு காரணமாக இருக்குது. அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி இந்த ஆத்மா எப்படி இந்த பூமிக்கு வந்ததுன்றதை சிவபுராணத்தில் அழகாக சொல்லுவார். அப்போ அந்த 2 வினைகளில் இந்த பாபமாகப்பட்டது என்ன, பாப வினை அது என்ன பண்ணுது அப்படின்னா பல்வேறு விதமான துன்பங்களை கொடுக்கறது. பல துன்பங்கள் பிறவிதோறும் வந்துட்டே இருக்குது. அப்போ அந்த துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடியவர். சேதஹா அப்படின்னாலே வெட்டுறது, வெட்டி வீழ்த்துறது. அப்படி ஒவ்வொரு ஆத்மாவிலையும் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகள் இருக்கு இல்லையா, அந்த வினைகளை வெட்டி வீழ்த்துறாராம். திருப்பி ஜனனத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த வினைகளை எல்லாம் போக்கக்கூடியவர். அதனால்தான் வினை ஓட விடும் கதிர்வேல் மறவேன் அப்படின்னு அனுபூதியில் சொல்லுவார். அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் எப்பேற்பட்ட சகல பாபங்களும் விலகிடும். எப்பேற்பட்ட பனி குளிராக இருந்தாலும் சூரிய வெளிச்சம் வந்ததுன்னா தானாக விலகிடும். அது மாதிரி நெருப்புக்கிட்ட போனால் குளிருடைய தன்மை தானாக போயிடும். மாதிரி இறைவன் சுடரணைய திருமேனி. அப்பேற்பட்ட அந்த பிரகாசம் எப்பேற்பட்டது, ஞான பிரகாசம், ஞானமே வடிவமானவர். அப்போ அந்த ஞானஸ்வரூபத்துக்கிட்ட போகும் பொழுது அந்த ஞான வேல் கொண்டு எப்பேற்பட்ட அந்த அசுரனையில் அந்த தர்மராஜரையே வெல்ல முடியும் அப்படின்னு கந்தர் அலங்காரத்தில் சொல்லுவார். என்கிட்ட சண்டைக்கு வாடான்னு கூப்பிடுவார். ஏன்னா ஞான சுடர் வடிவால் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்று என் கை கெட்டவே அப்படின்னுவார். என்கிட்ட வாடான்னு கூப்பிடுவார். ஏன்னா அந்த ஞான வாள் இறைவனுடைய அருளால் கிடைத்தது. அப்போ அந்த பிறப்பை போக்கக்கூடிய அந்த சக்தியானது வெளிப்படும் அப்படின்னு அதனுடைய தத்துவம். அதனால தான் திருப்புகழ்லன்னா வர்ணிக்கும் பொழுது அழகாக சொல்லுவார். இரு வினையின் மதிமயங்கி திரியாதே, எழு நரையில் உழலும் நெஞ்சுற்று அலையாதே, பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாலே பரவு தரிசனை என்றற்கு அருள்வாயே அப்படின்னு கேட்பார். அப்போ முருகனுடைய அந்த அருள் ஞானம் கிடைத்து விட்டால் எப்பேற்பட்ட அந்த பாப குவியல் பாப மலையாக இருந்தாலும் பொடி பொடியாயிடும் அப்படின்றது என்னுடைய தத்துவார்த்தம். இறைவனுடைய புகழை பாட பாட எப்படி வறுக்கப்பட்ட விதை திருப்பி முளைக்காதோ அது மாதிரி எப்பேற்பட்ட வினைகளும் விலகிவிடும். எப்பேற்பட்ட பாபங்கள் சாபங்கள் எல்லாம் விலகிவிடும். அதெல்லாம் அடியார்கள் நமக்கு சொல்லியிருக்கா. அதனால தான் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வள்ளிமலை சுவாமிகள் திருத்தணியில் மற்ற ஆங்கில வருட பிறப்பிற்கு அந்த துறை ஆங்கிலேயர் அதிகாரிகளை பார்த்து வாழ்த்து சொல்லி பொருளை கேட்பா. அப்போ அந்த காலத்து மனிதர்களெல்லாம் அப்போ அழியாத புகழையும் பொருளையும் கொடுக்கூட முருகனை பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு திருப்புகழ் பாடி முருகனை தரிசனம் பண்ண வச்சார். அந்த விழா இன்னமும் நடந்துட்டுருக்கு. அது மாதிரி அழியாத புகழை கொடுக்கக்கூடிய இறைவனுடைய அருள் தான் நம்மளுடைய சகல பாபங்களையும் போக்கும். அப்பேற்பட்ட சகல பாபங்களையும் போக்குபவருக்கு நமஸ்காரம்ன்றது இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் சேதிதாகில பாதகாய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.